ஊர்வசி நடிப்பு ராட்சசி ஆகிவிட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு நடிப்பை கொட்டியிருக்கிறாரு. முதல் முறையாக வில்லி வேடத்தில் சிம்ரன் பட்டே கிளப்பியிருக்கார். ஒவ்வொரு வார்த்தையும் தீ கழுத்தை பிடிச்சு கொள்ளலாமா இருக்கு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பார்க்க போவது அந்தகன் படத்தின் திரை விமர்சனம். அந்தகன் படத்தில் பிரசாந்த், பிரியா ஆனந்த், வனிதா விஜயகுமார், சமுத்திரகனி, KS ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ரவி யாதவ் ஒளிப்பை செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். தியாகராஜன், சாந்தி தியாகராஜன் தயாரித்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரசாந்த் நடிக்க வந்திருக்கிறார். அவருடைய முழு திறமையும் காட்டியிருக்கிறார். நிச்சயமாக இன்னொரு ரவுண்டு வருவார், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னமும் இளமையோடு இருக்கிறார், அழகாக இருக்கிறார், திறமை அவரோட குடியை கொண்டு இருக்கிறது. அதனால் படம் நிச்சயமாக நல்ல வசூலை தரும். வசூலை தருவது காரணமாக பிரசாந்த் இனிமேல் நிறைய படங்களில் கதாநாயகனாக பார்க்கலாம். அவர் ஒரு நேர்மையான ஹஸ்பண்டை எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு காமெடி ப்ளஸ் த்ரில்லர் கலந்த சப்ஜெக்டு. வனிதா விஜயகுமார் ஒரு சரியான தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும். ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதாவது ஒரு ரூம்லையும் சரி, சேசிங்லையும் சரி, லண்டன் காட்சிகளும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கார். அதுலேயும் பிரியா ஆனந்த், அது ஒரு முக்கியமான விஷயம். சண்டை காட்சிகள் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் இசை சந்தோஷ் நாராயணன். முதல் பாட்டு அந்த சோலோவா பிரசாந்த் பாடுற பாட்டு பிரமாதமாக இருக்குது. அதுமாதிரி ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்ல உயிரோட்டமான ரீரெக்கார்டிங்காக இருக்குது. எந்தவித சந்தேகமுமே இல்லை. அதே மாதிரி பின்னணி இசையில் சந்தோஷ் நாராயணன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி அனிருத்தும் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை சொன்னாச்சுன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் கேரக்டர் இல்லாமல் கதையை மட்டும் சொல்கிறேன். ஒரு பியானோ வாசிக்கிறவர், அவர் கண் பார்வை தெரியாது, ஒரு கிளப்பில் வாசிக்கிறாரு. அந்த கிளப்பில் நடிகர் கார்த்திக்கு இருக்கிறாரு. அவர் ஓய்வாக அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வாங்க, மனைவி பிறந்தநாளில் நீங்கள் பியானோ வாசிக்கணும்னு சொல்கிறாரு. அங்கே போகிறாரு. அங்கே அவருடைய மனைவி வேறு ஒருவரோடும் சல்லாபத்தில் இருக்கிறார். இவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா. இதுக்கிடையில் அங்கே கார்த்திக் கொல்லப்பட்டு கிடக்கிறார். இதுக்கப்புறம் படு பயங்கரமான விளைவுகள், திருப்பங்கள், சஸ்பென்ஸ்கள் நிறைய போகுது. ஒருத்தர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் திடீர்னு கண்ணு தெரியுது அந்த பியானோ வாசிக்கிறவருக்கு. இப்படியாக செல்கிறது. விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் படம் செல்கிறது. கண்ணு தெரியாதவரா பிரசாந்த் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக பிரசாந்த் கம்பேக் ஆகிவிட்டார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரசாந்த். அதாவது நிறைய பேர் நடிக்கிறதுக்கு கூச்சப்படுகிற, தயங்குகிற இந்த வேடத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் பிரசாந்த். அதுவும் அந்த லென்ஸ் வச்சுக்கிட்டு கண் பார்வை தெரியாதவராக நடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எப்படி சிரமப்பட்டு நடிச்சிருப்பாருங்கிறது தெரியுது. நிறைய கீறல்கள், காயங்கள் இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு பிரசாந்த். அவருடன் கேர்ள் ஃப்ரெண்டாக வருகிறார் பிரியா ஆனந்த். பிரியா ஆனந்தும் மிக நன்றாக நடித்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. லண்டன்லேயும் சில காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. சமுத்திரகனி இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர்களில் நடிச்சிருக்காரு. நாம் எதிர்பாராத கேரக்டர். அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதேமாரி KS ரவிக்குமார் குணச்சித்திர வேடத்துலையும் காமெடி வேடத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருந்த KS ரவிக்குமாரும் இந்த படத்தில் பணத்துக்கு ஆசைப்படும் மருத்துவராக நடித்திருக்கிறார். மிக அருமையாக நடிச்சிருக்கார். அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஆனாலும் ஊர்வசியும் யோகி பாபுவும் அட்டேங்க அப்பா வர்ற நேரம்லாம் சிரிக்க வைக்கிறாங்க.
ஊர்வசி நடிப்பு ராட்சசி ஆகிவிட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு நடிப்பை கொட்டி இருக்கிறாரு ஊர்வசி, எந்த சந்தேகமே இல்லை. படத்தில் ரொம்ப வேகமாக சீரியஸாக போகிற படத்தில் கொஞ்சம் காமெடியாக யோகி பாபுவும் ஊர்வசியும் நமக்கு வந்து கொஞ்சம் கலால போட்டுறாங்க, கிச்சு கிச்சு முட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடைசியில் பிரசாந்த் ஒரு டான்ஸ் ஆடுறாரு படம் முடிந்த பிறகு. அது சுந்தர் சி படத்தில் வர்ற கடைசி பாடல் மாதிரி இருக்குது. நல்ல அந்த நடன காட்சியில் மிக அருமையாக நடனமாடி இருக்கிறார் பிரசாந்த் ரசிகர்களுக்கு இது ஒரு சக்கரை பொங்கல் அந்த டான்ஸுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பெரும்பாலான நடிகர்கள் வழக்கமான படங்களில் காமெடியனாகவும் கதாநாயகனும் குணச்சித்திர வேறம் அடிக்கலாம். இதில் வந்து வில்லியம் நடிச்சிருக்காரு. அதில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சிம்ரன் இதுவரைக்கும் அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு கதாநாயகியா. ஆனால் அவருடைய திறமையை நம்ம பார்க்கவே முடியவில்லை. முதல் முறையாக வில்லி வேடத்தில் சிம்ரன் பட்டே கிளப்பியிருக்கார். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி கழுத்தை பிடிச்சி கொள்ளலாமா இருக்கு. கடைசி நேரத்தில் கூட தன்னை காப்பாற்றியவனையும் கொல்ல நினைக்கிறார் சிம்ரன். வில்லி வேடத்துக்கு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த வில்லியாக கண்டிப்பாக சிம்ரனை சொல்லலாம். அழகான வில்லி, அற்புதமான வில்லி. அதே மாதிரி கார்த்திக்காகவே வந்து போகிறார். ரொம்ப சொஃபிஸ்டிகேட் கேரக்டர், மிக அருமையாக பண்ணியிருக்கிறாரு கார்த்திக். அதில் எந்த சந்தேகம் இல்லை, பின்னி படல் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்களுமே மிக அருமையாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா படங்கள்லேயும் ஒரே சஸ்பென்ஸ் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு எதிர்பார்க்க வைத்திருக்கிறார் டைரக்டர். ஏன்னா எதிர்பாராதது எதிர்பாராமல் நடக்குது, அதான் விஷயம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு பிக் பாஸில் கமலா சொல்லுவார். இந்த படத்தில் அது நடக்குது. அதாவது மர்டர் த்ரில்லர்லேயே இது வேறு ஜானரில் போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக இதில் வந்து பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் என்று தான் சொல்ல வேண்டும். உடம்பு ஆஜானுபாகமான உடம்பு. பிரசாந்த் நம்ம வில்லனாக கூட நடிக்கலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. சமீபத்தில் வந்த படங்களில் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக, பொழுதுபோக்கு படமாக அமைந்திருக்கிறது அந்தகன். எப்போ ஆரம்பத்தில் இருந்தே பிரசாந்த் நூல் பிடிச்ச மாதிரி அவருக்கு கண்ணு தெரியுதா தெரியலையாங்கிறது நம்மளை குழம்பு வச்சிருக்காரு. அது நல்லா தெரியுது. இவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா இன்னும் நம்மை மிரள வைத்திருக்கிறார் பிரசாந்த். அதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பாடி பில்டராகவும் இந்த படத்தில் இருக்கார். கொஞ்சம் உடம்பை குறைச்சா கதாநாயகனாக இருக்கிறதுக்கு நல்லது. மற்றபடி பிரபு மாதிரி கதாநாயகனாக இனி வரும் படங்களில் நடிக்கலாம். ஏன்னா அப்போ பார்த்த பிரசாந்தை விட இப்போ பிரசாந்த் தன்னுடைய நடிப்பில் மிகச்சிறந்த பரிணாம வளர்ச்சியை கொடுத்துருக்காரு, பாராட்டலாம். அந்தகன் சஸ்பென்ஸ் த்ரில்லரில் புதுமையாகவும் வித்தியாசமாகவும் உள்ள ஒரு படம். இந்த படம் பார்த்தா நல்லா பொழுது போகும். தியேட்டரில் போய் பாருங்க நினைக்கிறேன். அனிருத் பாடிய படம் மிக சிறப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் படம் குறைகள் இல்லாத நிறைகள் உள்ள பொழுதுபோக்கு படம்.